ஹாய்ங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ஃப்ளவர் க்ரௌன் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குங்க. அது ஊசி நூல் இல்லாமல் இது எப்படி செய்கிறது வாங்க பார்க்கலாம். இந்த க்ரௌன் செய்கிறதுக்கு நீங்கள் எந்த வகையான ஃப்ளவர் கூட எடுத்துக்கலாங்க. காம்பு மட்டும் நல்லா வளர்த்தியாக இருக்கணுங்க. நம்ம மொக்கில் இன்றைக்கி வந்து எப்படி செய்யணும் காமிச்சிருக்குங்க. ஃபஸ்ட்டு 3 பூ எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் சென்டரில் வந்து இந்த மாதிரி பண்ணி விடுங்க. இந்த மாதிரி லாக் போடும்போது நல்லா லாக்காக செட் ஆகி வந்துடுங்க. இதே மாதிரி எல்லா பூக்களும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரொம்ப ஈஸியாக இருக்குது. மெயின் வந்து காம்பு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணுங்க. அப்போ வந்து நல்லா வளைஞ்சு வருங்க நம்மளுக்கு, இல்லைன்னா கட்டாகி போயிடுங்க. ஒவ்வொரு பூ கடையிலும் வந்து 2 2 வச்சுக்குங்க. இப்படி ஜாயின் பண்ணும்போது நல்லா லாக் ஆகி வருங்க. இதே மாதிரி மெத்தடில் எல்லா பூவும் கோத்துட்டு வாங்க. இது பார்க்கும்போது அவ்வளோ அழகாக வந்திருக்குங்க நம்மளுக்கு. அப்படியே 4 கால் ஜடையாட்டம் வந்திருக்குங்க. இந்த வீடியோவில் காமிக்கும்போது ட்ரை பண்ணுங்கள். 2 டைம் பார்க்கும்போது நீங்களும் ஈஸியாகவே பண்ணிடலாங்க. இந்த க்ரௌனு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணது 2 டைப்ஸ் இருக்குங்க. இது வந்து 2 2 ஜாயின் பண்ணாட்டிக்கு இவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இதே நம்ம வந்து 2 2 வச்சு நம்ம செஞ்சுக்கலாம். அதுவுமே நல்லா வருங்க நம்மளுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்போவும் மேலே வச்சுக்குங்க. அந்த பூ மேலே வச்சுட்டு 2வது வச்சுருக்கு பாருங்கள். அதில் வந்து இந்த மாதிரி பின்னாடி வந்து சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. அவ்வளோதாங்க. எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரிலாம் சின்ன குழந்தைங்களும் இந்த மாதிரி செஞ்சு க்ரௌனாக போடுங்க. அவ்வளோ அழகாக இருக்குங்க. பார்க்கவே எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதே வந்து 2 டைப்பில் இருக்குங்க. இந்த டைப்பில் செய்யும்போது லுக் வைஸ் நல்லா அழகாக வந்திருக்கு பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன பூக்களும் செஞ்சுக்கலாங்க. ஆனால் வந்து காம்பு வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணுங்க. கொஞ்சம் கெட்டியான காம்பாக இருந்துச்சுன்னா சீக்கிரமாக உடஞ்சி போயிடுங்க அந்த முக்கு. கண்டிப்பாக நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரண்ட் டு பேக் ஒரே மாதிரி இருக்குங்க. ஒரு டிஃப்ரென்ஸ் வராதுங்க. இதே மாதிரி இன்னொரு மெத்தடை பார்க்கலாங்க. நீங்கள் வந்து இந்த மொக்கு பூலும் செய்யலாங்க. இந்த மாதிரி விரிஞ்சு போன பூலும் செய்யலாங்க. அதுவுமே ரொம்ப அழகாக வருங்க. எப்பவும் போல் 3 எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் சென்டரில் வச்சுங்க. பின்னாடி சுற்றி 2வது இடத்துல வச்சுருங்க. இந்த மாதிரி லாக் போடும்போது ரொம்ப அழகாக வருங்க நம்மளுக்கு. சன்ஃப்ளவர் அந்த மாதிரி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃப்ளவர்ஸ் கூட செஞ்சுக்கலாம். ஆனால் காம்பு கொஞ்சம் வளர்த்தியாக இருக்கணுங்க. இது ஒரு மெத்தடும் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி இன்னொரு மெத்தட் இருக்குங்க. இது வந்து சிங்கிள் பூவில் ஜாயின் பண்ணுவாங்க. நம்ம டபுள் பூவில் வந்து ஜாயின் பண்ணுவோம். இது வந்து ஒரே பூவில் வந்து சுற்றி காம்பு வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாங்க. இதுவுமே நல்லாயிருக்கும். ஆனால் பிரிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் மெத்தடை பார்த்தாங்க அதாங்க ரொம்ப அழகாக வருங்க நம்மளுக்கு. பார்க்கும்போது லுக் வைஸ் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. உங்களுக்கு விருப்பப்பட்ட லென்த் வரைக்கும் இந்த மாதிரி செஞ்சுட்டு போயிடலாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி குட்டீஸ்க்கெல்லாம் க்ரௌன் செஞ்சு போடுங்க. அவ்வளோ அழகாக இருக்குங்க. பார்க்கவே அவ்வளோ பிரிட்டியாக வந்திருக்கு பாருங்க. கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக கூட ட்ரை பண்ண இதுவுமே ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்ங்க.